மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு வழக்கு தொடர்ந்து இருப்பது தேசிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. இதுவரை ஆளுநர்களுக்கு எதிராக மாநில அரசுகள் வழக்கு தொடர்ந்து வந்த நிலையில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை கேரள அரசு தட்டியுள்ளது. கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 7 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆரிப் முகமது கான் அனுப்பி வைத்தார். அவற்றில் பல்கலைக்கழக வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்கும் மசோதா, துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் மசோதா, லோக் ஆயுக்தா மசோதா ஆகியவை அடக்கம். இதில் லோக் ஆயுக்தா மசோதாவுக்கு மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ள கேரள அரசு காரணமே கூறாமலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் குடியரசுத் தலைவர் காலம் தாழ்த்துவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று குற்றம் சாட்டியுள்ளது. மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வரும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் தலையிடுவதாகும் என்றும் கேரள அரசு புகார் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.